வணக்கம். RTV KGF நியூஸ் முக்கிய செய்திகள். மார்ச் 1 கோலார் தங்கவயலில் கருப்பு தினம். அதிரடி போராட்டத்திற்கு அழைப்பு. சேவ் KGF பிரசிடென்ட் புரட்சி தலைவர் ஆர். ஜோதிபாசு தங்கவயல் மக்களுக்காக கொந்தளித்து பேசினார். கோலார் தங்கவயல் KGF சுரங்கம் மூடப்பட்டு 26 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் மத்திய மாநில அரசுகள் கண்டு கொள்ளாததை கண்டித்து வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி ஒட்டுமொத்த கோலார் தங்கவயலிலும் கருப்பு தினம் அனுசரிக்க சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் அறைகூவல் விடுத்துள்ளது. மண்ணை மீட்போம், உரிமையை காப்போம். சுரங்கம் இயங்கிய காலத்தில் அனுபவித்த சலுகைகள் பறிக்கப்பட்டு 26 ஆண்டுகளாக எந்த ஒரு மாற்றுத் திட்டமும் இன்றி வஞ்சிக்கப்படுவதாக போராட்டக் குழுவினர் ஆவேசமாக தெரிவிக்கின்றனர். அவர்களின் முக்கிய கோரிக்கைகள் இதோ. சொந்த வீடு. 150 ஆண்டுகளாக பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் தொழிலாளர்களின் வீடுகளை அவர்களுக்கே சொந்தமாக்க வேண்டும். குடிநீர் பிரச்சினை. விஷமாக மாறியுள்ள குடிநீரால் மக்கள் நோய்க்கு ஆளாகின்றனர். இதற்கு உடனடி தீர்வு வேண்டும். மருத்துவமனை வசதி. புகழ்பெற்ற BGML மருத்துவமனையை நவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்த வேண்டும். வேலைவாய்ப்பு. BEML போன்ற தொழிற்சாலைகளில் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஒட்டுமொத்த ஊருக்கே கருப்புச் சவால். இந்த போராட்டத்தை ஒரு வரலாற்று சாதனையாக மாற்ற ஊர் மக்கள் அனைவரையும் ஒன்றிணையுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ மற்றும் வாகன ஓட்டிகள். KGFல் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பங்கேற்க வேண்டும். கருப்பு கொடி ஏற்றியும் கருப்பு சட்டை அணிந்தும் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். வியாபாரிகள். MG மார்க்கெட் மற்றும் நகைக்கடை வியாபாரிகள் அன்று கருப்பு துண்டு அணிந்து வியாபாரம் செய்ய வேண்டும். மத தலைவர்கள். சர்ச் போதகர்கள், இஸ்லாமிய சமூகத்தினர் மற்றும் கோவில் நிர்வாகிகள் என அனைவரும் வழிபாட்டிற்கு பிறகு கருப்பு துண்டு அணிந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும். மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்கள் முன்னோர்களின் தியாகத்தை காக்க கருப்பு சட்டை அணிந்து வீதிக்கு வரவேண்டும். பிரம்மாண்ட பேரணி. மைசூர் மைன்ஸ் பகுதியிலிருந்து தொடங்கும் இந்த எழுச்சி பேரணி சுரங்கப் பகுதிகள் வழியாக சென்று காந்தி சதுரத்தில் நிறைவடையும். அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் என அனைவரும் தங்களின் தனிப்பட்ட பாகுபாடுகளை மறந்து மண்ணின் நலனுக்காக ஒன்றிணைய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நம் மண் இருந்தால்தான் மக்கள், மக்கள் இருந்தால்தான் அரசியல். மார்ச் 1 கோலார் தங்கவயலை கருப்பு மையமாக மாற்றுவோம். தங்கவயல் தொழிலாளர்களுக்கு நியாயம் பிறக்கட்டும். இது போன்ற பல்வேறு தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RTV KGF நியூஸ் சேனலை ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ செய்து கொள்ளுங்கள். ಮಾರ್ಚ್ 1 ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ನಲ್ಲಿ ಕಪ್ಪು ದಿನ. ಭಾರೀ ಪ್ರತಿಭಟನೆಗೆ ಕರೆ. ಸೇವ್ KGF ಅಧ್ಯಕ್ಷ ಕ್ರಾಂತಿಕಾರಿ ನಾಯಕ ಆರ್. ಜ್ಯೋತಿಬಾಸು ತಂಗವಯಲ್ ಜನರ ಪರವಾಗಿ ಆಕ್ರೋಶಭರಿತವಾಗಿ ಮಾತನಾಡಿದರು. ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ KGF ಚಿನ್ನದ ಗಣಿಗಳು ಮುಚ್ಚಿ 26 ವರ್ಷಗಳು ಕಳೆದರೂ ಕೇಂದ್ರ ಮತ್ತು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಗಳು ಗಮನ ಹರಿಸದಿರುವುದನ್ನು ಖಂಡಿಸಿ ಮಾರ್ಚ್ 1ರಂದು ಸಂಪೂರ್ಣ KGF ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಕಪ್ಪು ದಿನ ಆಚರಿಸಲು ಸೇವ್ KGF ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಕರೆ ನೀಡಿದೆ. ಆಡಿಯನ್ಸ್, ನಮ್ಮ ಮಣ್ಣನ್ನು ಉಳಿಸೋಣ, ನಮ್ಮ ಹಕ್ಕುಗಳನ್ನು ಕಾಪಾಡೋಣ. ಗಣಿ ಕಾರ್ಯ ನಿರ್ವಹಿಸುತ್ತಿದ್ದ ಕಾಲದಲ್ಲಿ ದೊರಕುತ್ತಿದ್ದ ಸೌಲಭ್ಯಗಳನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳಲಾಗಿದೆ. 26 ವರ್ಷಗಳಿಂದ ಯಾವುದೇ ಪರ್ಯಾಯ ಯೋಜನೆಗಳಿಲ್ಲದೆ ಜನರನ್ನು ನಿರ್ಲಕ್ಷ್ಯ ಮಾಡಲಾಗಿದೆ ಎಂದು ಹೋರಾಟಗಾರರು ಆಕ್ರೋಶ ವ್ಯಕ್ತಪಡಿಸಿದ್ದಾರೆ. ಅವರ ಪ್ರಮುಖ ಬೇಡಿಕೆಗಳು ಇವು. ಸ್ವಂತ ಮನೆ ಹಕ್ಕು. 150 ವರ್ಷಗಳಿಂದ ಹಲವು ಪೀಳಿಗೆಗಳಿಂದ ವಾಸಿಸುತ್ತಿರುವ ಕಾರ್ಮಿಕರ ಮನೆಗಳನ್ನು ಅವರ ಹೆಸರಿನಲ್ಲಿ ಮಾಡಬೇಕು. ಕುಡಿಯುವ ನೀರಿನ ಸಮಸ್ಯೆ. ವಿಷಮಯಗೊಂಡಿರುವ ಕುಡಿಯುವ ನೀರಿನಿಂದ ಜನರು ಅನಾರೋಗ್ಯಕ್ಕೊಳಗಾಗುತ್ತಿದ್ದಾರೆ. ತಕ್ಷಣ ಪರಿಹಾರ ಬೇಕು. ಆಸ್ಪತ್ರೆ ಸೌಲಭ್ಯ. ಖ್ಯಾತ ಭಾರತ್ ಗೋಲ್ಡ್ ಮೈನ್ಸ್ ಲಿಮಿಟೆಡ್ ಆಸ್ಪತ್ರೆಯನ್ನು ಆಧುನಿಕ ಸೌಲಭ್ಯಗಳಿರುವ ವೈದ್ಯಕೀಯ ಕಾಲೇಜಾಗಿ ಅಭಿವೃದ್ಧಿಪಡಿಸಬೇಕು. ಉದ್ಯೋಗ ಭದ್ರತೆ. ಬೆಮೆಲ್ ಲಿಮಿಟೆಡ್ ಸೇರಿದಂತೆ ಕಾರ್ಖಾನೆಗಳಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಿರುವ ಗುತ್ತಿಗೆ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ಶಾಶ್ವತ ಉದ್ಯೋಗ ನೀಡಬೇಕು. ಪೂರ್ಣ ಊರಿಗೆ ಕಪ್ಪು ಸವಾಲು. ಈ ಹೋರಾಟವನ್ನು ಐತಿಹಾಸಿಕ ಸಾಧನೆಯಾಗಿ ರೂಪಿಸಲು ಎಲ್ಲ ಜನರಿಗೆ ಒಂದಾಗುವಂತೆ ಕರೆ ನೀಡಲಾಗಿದೆ.
ಆಟೋ ಮತ್ತು ವಾಹನ ಚಾಲಕರು ಎಲ್ಲ ರಾಜಕೀಯ ಪಕ್ಷಗಳವರು ಪಾಲ್ಗೊಳ್ಳಬೇಕು. ಕಪ್ಪು ಧ್ವಜ ಹಾರಿಸಿ ಕಪ್ಪು ಅಂಗಿ ಧರಿಸಿ ತಮ್ಮ ವಿರೋಧ ವ್ಯಕ್ತಪಡಿಸಬೇಕು. ವ್ಯಾಪಾರಿಗಳು ಎಂಜಿ ಮಾರುಕಟ್ಟೆ ಹಾಗೂ ಚಿನ್ನದ ಅಂಗಡಿ ವ್ಯಾಪಾರಿಗಳು ಆ ದಿನ ಕಪ್ಪು ರಿಬ್ಬನ್ ಅಥವಾ ಕಪ್ಪು ತುಂಡು ಧರಿಸಿ ವ್ಯಾಪಾರ ನಡೆಸಬೇಕು. ಧಾರ್ಮಿಕ ನಾಯಕರು ಚರ್ಚ್ ಪಾಸ್ಟರ್ಗಳು, ಇಸ್ಲಾಮಿಕ್ ಸಮುದಾಯದವರು ಹಾಗೂ ದೇವಸ್ಥಾನ ನಿರ್ವಾಹಕರು ಪೂಜೆಗಳ ನಂತರ ಕಪ್ಪು ಗುರುತು ಧರಿಸಿ ಬೆಂಬಲ ಸೂಚಿಸಬೇಕು. ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು ಮತ್ತು ಯುವಕರು ತಮ್ಮ ಪೂರ್ವಜರ ತ್ಯಾಗವನ್ನು ಉಳಿಸಲು ಕಪ್ಪು ಅಂಗಿ ಧರಿಸಿ ಬೀದಿಗೆ ಬರಬೇಕು. ಭಾರೀ ಮೆರವಣಿಗೆ ಮೈಸೂರ್ ಮೈನ್ ಪ್ರದೇಶದಿಂದ ಆರಂಭವಾಗುವ ಈ ಪ್ರತಿಭಟನಾ ಮೆರವಣಿಗೆ ಗಣಿ ಪ್ರದೇಶಗಳ ಮೂಲಕ ಸಾಗುತ್ತಾ ಗಾಂಧಿ ವೃತ್ತದಲ್ಲಿ ಸಮಾಪ್ತಿಯಾಗಲಿದೆ. ರಾಜಕೀಯ ಪಕ್ಷಗಳು ಮತ್ತು ಕಾರ್ಮಿಕ ಸಂಘಟನೆಗಳು ತಮ್ಮ ಭಿನ್ನಾಭಿಪ್ರಾಯಗಳನ್ನು ಬದಿಗಿಟ್ಟು ಮಣ್ಣಿನ ಹಿತಕ್ಕಾಗಿ ಒಂದಾಗಬೇಕು ಎಂದು ಮನವಿ ಮಾಡಲಾಗಿದೆ. ಮಣ್ಣು ಇದ್ದರೆ ಜನ, ಜನ ಇದ್ದರೆ ರಾಜಕೀಯ. ಮಾರ್ಚ್ 1ರಂದು ಕೆಜಿಎಫ್ ಅನ್ನು ಕಪ್ಪು ಕೇಂದ್ರವಾಗಿಸೋಣ. தங்கவயல் ಗಣಿ ಕಾರ್ಮಿಕರಿಗೆ ನ್ಯಾಯ ಸಿಗಲಿ. மார்ச் 1ஆம் தேதி தங்கவயலிலே கருப்பு தினம் அனுசரிக்க வேண்டும் என்று சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு மாத காலமாக தங்கவயல் முழுவதும் பிரச்சாரம் நடத்தி வருகிறது. தங்க சுரங்கம் மூடி 26 ஆண்டுகள் இன்றைக்கு தொடுகின்ற ஒரு நாள் தங்கவயலை கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட வேண்டும். தங்க சுரங்கம் நடந்தபோது எந்த சலுகைகளை பெற்று வாழ்ந்து வந்தோமோ இன்று வரை 26 ஆண்டுகள் கடக்க போகிறது. ஒரே ஒரு மாற்று திட்டங்கள் கூட கோலார் தங்கவயலிலே அறிவிக்கப்படவில்லை. சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் 1 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை பல்வேறு கோரிக்கைகளை வைத்து 6 மாத காலமாக நடத்தி வருகின்றோம். அந்த கையெழுத்து இயக்கத்தை விரைவுபடுத்தி மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு அதை அனுப்பி வைத்து தங்கவயலிலே ஒரு மாற்றத்தை ஏற்பட வேண்டும் என்பதற்காக வெறும் முயற்சியோடு இன்றைக்கு செயல்பட்டு வருகிறோம். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் பல்வேறு அரசியல் கட்சிகளை கொண்டு தங்கவயல் நலனுக்காக, தங்கவயலுடைய வரலாற்றை பாதுகாப்பதற்காக, தங்கவயலுடைய மண்ணினுடைய இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்கின்ற அந்த கோஷத்தோடு, பொதுவான ஒரு நோக்கத்தோடு இன்றைக்கு இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் செயல்பட்டு வருகிறது. மார்ச் 1 ஒரு மாற்றத்திற்கான நாளாக தங்கவயலிலே அமைக்கப்பட வேண்டும். ஆட்சியிலே இருப்பவர்கள் இந்த தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனைக்காகவும், தொழிலாளர்கள் என்று சொன்னால் வெறும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை மட்டும் அல்ல, 150 ஆண்டு காலமாக வாழ்ந்து பல தலைமுறையாக மாண்டு மடிந்த அவர்களுடைய வீடுகளை அவர்களுக்கே சொந்தமாக்கப்பட வேண்டும் என்பது பிரதான கோரிக்கை. 26 ஆண்டு காலமாக கோலார் தங்கவயலில் ஒரே ஒரு மாற்று தொழிற்சாலை ஏற்படுத்துவதற்கு கூட எந்தவித முயற்சியும் நடப்பதாக தெரியவில்லை. அதனால் இளைஞர்கள் வேலை இழந்து, வாழ்வு இழந்து இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் மாற்று தொழில் ஒன்றே ஒரு மாற்றம் என்கின்ற வகையில் கோலார் தங்கவயலில் தொழிற்சாலைகளை ஏற்படுத்தப்பட வேண்டும். குடிக்கின்ற தண்ணீர் விஷத்தண்ணீராக கோலார் தங்கவயலில் இருப்பதால் பல நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டு இன்றைக்கு மாண்டு வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இன்றைக்கு உயிர் காக்கின்ற மருத்துவமனை இல்லை. பிஜிஎம்எல் மருத்துவமனை செயல்பட்ட போது கோலார் தங்கவயலுக்கு, கோலார் மாவட்டத்திற்கு இன்றைக்கு மருத்துவ வசதியை வழங்கிய அந்த மருத்துவமனை இன்றைக்கு அதை மாற்றி உடனடியாக மருத்துவ கல்லூரியாக, மிகப்பெரிய மருத்துவமனையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பது இன்றைக்கு பிரதான கோரிக்கைகளாக இருக்கிறது. இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கருதி கோலார் தங்கவயலுடைய விளையாட்டு துறையிலே சிறந்து விளங்குகின்ற இந்த கோலார் தங்கவயலில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் மைதானத்தை விரைந்து அதை சுத்தப்படுத்தி பயன்பாட்டிற்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பது மிகப்பெரிய கோரிக்கை. பொது மருத்துவமனை ஜெனரல் ஹாஸ்பிட்டலே இன்றைக்கு உள்ளே போனால் மீண்டும் அவர்கள் வீடு திரும்பாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மாண்டுதான் மீண்டும் பிணமாக வர வேண்டும் என்கின்ற ஒரு கேலி கூத்து இன்றைக்கு இருக்கிறது. கர்நாடக அரசு இந்த 20 ஆண்டு காலமாக அந்த அரசு மருத்துவமனையை, சிவில் ஹாஸ்பிட்டலை மாற்றி அமைப்பதற்கான எந்த வேலையும் இல்லை. போராட்டங்கள் நடந்தாலும், கூக்குரல் கொடுத்தாலும் அதை கேலியாக இன்றைக்கு கருதி அதை அலட்சியப்படுத்துகிற ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு இருக்கிறது. இன்னும் பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து வருகிறது. இன்னைக்கு பெமலிலே மாற்று தொழிற்சாலை இல்லை. வேலை செய்கின்ற 5000 தொழிலாளர், கான்ட்ராக்ட் தொழிலாளர்களுக்கு அங்க நிரந்தரம் இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதனால் இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும்.
இது நமக்காக, நம் மண்ணுக்காக, நம் ஊருக்காக, நம்மளுடைய தொழிலாளருடைய வரலாற்றிற்காக, சுரங்க பகுதியை காப்பதற்காக என்கின்ற அந்த பொது நோக்கத்தோடு அரசியல் கட்சிகளை மறந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் இயக்கங்கள், தொழிற்சங்க அமைப்புகள் தங்களுடைய அந்த தனிப்பட்ட அரசியலை மறந்து இது பொது நோக்கத்திற்கானது, இது பொதுமக்கள் நலனுக்கானது என்கின்ற அந்த ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற வகையில் இந்த பிளாக் டேவை ஆதரிக்க வேண்டும். தங்கவயல் வரலாற்றிலே இன்றைக்கு மிகப்பெரிய தொழிலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க சுரங்கத்தை உருவாக்கிய மைசூர் மைன்ஸ் பகுதியிலிருந்து இந்த பிளாக் டேவிற்கான மிகப்பெரிய ஒரு ஊர்வலம் ஆரம்பிக்கப்படுகிறது. தங்கவயலுடைய மைனிங் பகுதிகளிலே அது வலம் வந்து தங்கவ நகரத்தை மீண்டும் சுற்றி வந்து காந்தி சதுக்கத்திலே அதை நிறைவு செய்து மிகப்பெரிய ஒரு மௌன கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கவயலுடைய மக்களை, அரசியல் இயக்கங்களை, வியாபாரிகளை, மாணவர்களை, இளைஞர்களை, ஆட்டோ ஓட்டுநர்களை அனைவரையும் ஒன்றுபடுத்தி நமது குரலை ஒலிக்கின்ற வகையிலே அந்த காந்தி சதுக்கத்திலே அதை நிறைவு செய்கின்ற அந்த நிகழ்ச்சியில் மிக அனைவரும் தானாகவே முன்வந்து உங்கள் வீட்டு மீது கருப்பு கொடி ஏத்துங்கள், உங்கள் பகுதியிலே கருப்பு கொடி ஏத்துங்கள், தங்கவயல் முழுவதும் ஏன் கருப்பு கொடி, எதற்காக கருப்பு கொடி என்று இன்றைக்கு ஒவ்வொருவரும் சிந்திக்கின்ற வகையிலே தங்கவயல் மயமே கருப்பு சூழ்நிலை என்கின்ற வகையில் தின பயணிகளுடைய அல்லல் மாற்றப்பட வேண்டுமானால், தங்கவயலிலே தின பயணிகளுடைய அந்த ரயில் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படப்பட வேண்டுமானால் அவர்களும் அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதால் அனைவரும் தினப்பயணிகளும் அதிலே பங்கேற்று இந்த கருப்பு தினத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதை மிகப்பெரிய ஒரு பிரச்சார இயக்கமாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அன்றாடம் தங்கவயலிலே ஏற்படுத்தி 1ஆம் தேதி கருப்பு மயமான தங்க நகை நாம் பார்ப்போம் என்று சொல்லி தொழிலாளர்களுடைய அன்றைக்கு பிஜிஎம்எல் தொழிலாளர்களுடைய நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர் சிலைக்கு கூட மாலை அணிவித்து நம்மளுடைய ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற வகையில் மீண்டும் சொல்லுகின்றேன், தொழிற்சங்கங்களை, உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொரு தொழிற்சங்களை மறப்போம், அரசியல் கட்சிகளுடைய தனிப்பட்ட சூழ்நிலை மறப்போம். என் மண்ணை காப்பதற்காக மண் இருந்தால்தான், ஊர் இருந்தால்தான், மக்கள் இருந்தால்தான் அரசியல் இயக்கங்கள், தொழிற்சங்க இயக்கங்கள் இருக்கும். இன்றைக்கு இந்த தங்க நகரமே இல்லை என்று சொன்னால் அது யாரும் இருந்து எதுவும் செய்ய முடியாது என்பதை ஒற்றுமையை வலியுறுத்தி நம் பலத்தை காட்டுவோம். சேவ் கேஜிஎஃப் அந்த கருப்பு தின அறிவிப்பை வெற்றி பெற செய்வோம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். கோலார் தங்கவயலில் சுமார் 5000த்திற்கு மேற்பட்ட ஆட்டோக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்களும் தங்களுடைய ஆட்டோக்களிலே கருப்பு கொடியை ஏந்த வேண்டும், கருப்பு சட்டையை அணிய வேண்டும். கார் ஓட்டுநர்கள், டெம்போ ஓட்டுநர்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள், எம்ஜி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள், ஏனென்றால் சேவ் கேஜிஎஃப் உங்களுக்கு நலனுக்காக பல போராட்டங்களை இன்றைக்கு எம்ஜி மார்க்கெட் வருகிறது. அதனால் வியாபாரிகள் இன்றைக்கு கடையிலே அமர்ந்து கொண்டு கருப்பு துண்டை கட்டிக்கொண்டு நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும். இன்றைக்கு மாணவர்கள் கருப்பு சட்டையை அணிந்து இன்றைக்கு நடக்கப்பட வேண்டும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ஜெயின் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். நகை கடைகளிலே நீங்கள் கருப்பு துண்டை கட்டிக்கொண்டு வியாபாரம் செய்யப்பட வேண்டும். கிறிஸ்துவ ஆலயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து போதகமார்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். நீங்களும் அன்றைக்கு உங்களுடைய தொழுகை அந்த பிரேயர் முடிந்த பிறகு கருப்பு துண்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்புகளை மாற்ற வேண்டும். தங்கவயல் நலனுக்காக கிறிஸ்துவ சமுதாயம் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறது என்பதை என்றும் நான் நினைவு கூறுவோம். இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அன்றைக்கு கருப்பு துண்டை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். இந்து மதத்தை சார்ந்த அனைத்து கோயில்களிலும் இன்றைக்கு இதற்கு ஆதரித்து கருப்பு துண்டை அணிவித்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். தங்கவயல் இளைஞரே, நீ உன்னுடைய மண்ணை காப்பதற்காக, இந்த மக்களின் நலனை காப்பதற்காக இளம் சமுதாயம் தங்களுடைய ஒன்றுபட்ட எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற வகையில் உன்னுடைய பாட்டன் முப்பாட்டனுடைய தியாகத்தை இன்றைக்கு காக்கின்ற ஒரு நலனில இளைஞர்கள் அந்த ஒரு நாள்
கருப்பு துண்டை, கருப்பு துணியை அணிந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன்.